நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், எந்த நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தாலும், உங்களுக்கும் இயேசு தேவன் என்று சொன்னால் அவர் பூமியின் மேல் ராஜாதி ராஜாவாக நிற்பார். அவருக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் நிற்க வேண்டும். நீ என்னையும் கொஞ்சம் கும்பிட்டுக்கா, உனக்கு தெரிஞ்ச மத்த உனக்கு ஏதாவது வேற நம்பிக்கை இருந்துச்சு அதையும் கொஞ்சம் கும்பிட்டுக்கா. நோ, நான் ஒருவரே தேவன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே தேவன். ஏன்னா நான் ஒருவரே தேவன் என்பதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆணித்தரமான, அசைக்க முடியாத, மறுக்க முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆமென். அதில் சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒருவன் நான் இல்லாமல், என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய கிருபை இல்லாமல், ஒருவேளை இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய சுயபலத்தால், சக்தியால், திறமையால், நான் கொடுத்துக்கிற சில தாளந்துகளை பயன்படுத்தி என்னை அறியாமல் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், செல்வந்தனாய் வாழ முடியும், ஒரு பெரிய மனுஷனாய் வாழ முடியும். ஆனால் அவனுடைய ஆத்துமா என்னுடைய கிருபை இல்லாமல், என்னுடைய ரத்தம் இல்லாமல் மீட்கப்பட முடியாது. ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ளோம். நீரே தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையுள்ள தேவன் அவர் நமக்கு இந்த வருஷம் முழுவதிலும் தம்முடைய கிருபையை பற்றியும், அவருடைய கிருபை எவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு என்பதை பற்றியும், மற்றும் கிருபையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும், கிருபையுள்ள தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை பற்றியும் இந்த வருஷமெல்லாம் நாம் தியானித்தோம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய தேவன் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஆமென் என்று சொன்னால், இந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்கிறதுன்றது அநேகருக்கு அது கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம். ஆனால் இன்றைக்கு நமக்கோ இந்த வருஷத்தை முடிக்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நித்திய கிருபையோடு நமக்கு இறங்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய கிருபைக்காய் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனம். எல்லாரும் சொல்லுமா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடன் சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. என்ன சொல்லப்படுகிறது? பாடகர் பாடினாங்க, பூரிகைகளை ஊதினாங்க, நல்ல விதமான நிறைய இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தருடைய மேகம் எப்பொழுது சூழ்ந்து கொண்டது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நம்முடைய நாவிலிருந்து அறிக்கை பண்ண வேண்டியதான ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சமூகம், அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்கிறது.
பாருங்க, இங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. இன்னைக்கு அநேகர் வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுகிறதுக்கு மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில் இருக்கிற அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீமைக்கும், நோவுக்கும், சங்கடங்களுக்கும் தேவன் தான் காரணம் என்ற எண்ணத்தை பிசாசு விதைத்து விட்டான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் ஒருபொழுதும் கர்த்தர் காரணர் அல்ல. ஏனென்று சொன்னால், அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய கிருபையை பாராட்டி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 119:64. என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பூமி எல்லாம் பொல்லாப்புனால் நிறைஞ்சு இருக்குது, இந்த பூமி எல்லாம் பலவிதமான தீமையினால் நிறைஞ்சிருக்கிறது என்றாதான எண்ணத்தை பிசாசு விதைத்து விட்டான். ஆமாம், இந்த பூமியிலே தீமைகள் இருக்கிறது, பொல்லாப்புகள் இருக்கிறது, சில பிசாசின் கிரியைகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி நீங்களும் நானும் அறியாத விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவன் தான் பாக்கியவான். பூமியில் ஆண்டவருடைய கிருபை நிறைஞ்சிருக்குதுங்க. இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னாக்கா கிருபையில் அதையே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு தேவ கிருபை பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆகவே தான் கிருபை நாட்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே தான் இந்த நற்செய்தியை கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். ಇಗೋ ನಾನು ಯೆಹೋವನು, ನರಪ್ರಾಣಿಗೆಲ್ಲ ದೇವರು, ನನಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದುಂಟೋ. என்ன சொல்லுகிறார்? இகோ நானும் யெகோவனும், நர பிராணி எல்லாம் தேவர். அவர் என்ன சொல்றாரு? நர பிராணின்னு சொல்றாரு. நம்மளைய தமிழ்ல கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வித்தியாசமா இருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தேவன் அவரு? மாம்சமான யாவருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமான யாவருக்கும். மாம்சமான யாவருக்கும் கடவுளுங்க இயேசு. ஏதோ ஒரு கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ கிறிஸ்துவ ஆராதிக்கிறவர்களுக்கு மாத்திரம், இந்த பெந்தகோஸ்துக்காருக்கு மாத்திரம் அல்ல இயேசு கடவுள். மாம்சமான யாவருக்கும் தேவன். அல்லேலூயா. நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், எந்த நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தாலும், உங்களுக்கும் இயேசு தேவன். ஏன்னு சொன்னால், அவர் பூமியின் மேல் ராஜாதி ராஜாவாக நிற்பார். அவருக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் நிற்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை அந்த இயேசு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாங்க. அந்த இயேசு எனக்கு வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை, இந்த இயேசுனால எனக்கு எந்த நன்மையும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாய், பூமி அனைத்துக்கும் நியாயம் தீர்க்கிறவராய் வெள்ளை சிங்காசனத்திலே வரும் பொழுது அவருக்கு முன்பதாக நின்றுதான் ஆக வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல எரேமியா 32:27 சொல்லுகிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன். அவர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர். அவர் கிருபை உள்ளவராய் இன்றைக்கும் இருக்கிறார். எல்லார் மேலும் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. வாக்குத்தத்தமானது எல்லாருக்கும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும், எல்லாருக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும், எல்லாருக்கும் அவருடைய கிருபை கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. யாவருக்கும், நமக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கூடி வருகிற நமக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திராமல் தன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தூரத்தில் இருக்கிற யாவருக்கும். அதனால் தான் ரோமர் 10:12 சொல்லுகிறது, எல்லாம் சொல்லுங்க, தொழுது கொள்ளுகிற, நம்புகிற, ವಿಶ್ವಾಸಿக்கிற ಯಾವರಿಗೂ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಆತನನ್ನು
ನಂಬುವ ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ಕೃಪೆ ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಕೇಳಿಲ್ಲ ನೋಡಿ, ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಕೇಳಿಲ್ಲ. ಆತನು ನಂಬುವ ಎಲ್ಲರಿಗೂ, அவரை நம்பும் யாவருக்கும், அவரை தொழுது கொள்ளும் யாவருக்கும் அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் என்ன, வெறும் உலக செல்வத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, அவருடைய திரளான மீட்பு உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தேவன், இந்த கிருபையுள்ள தேவன், எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிற இந்த தேவன் அன்புள்ளவர் என்பதை இந்த நாளிலே கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், தேவனை பற்றி, இந்த இயேசுவை பற்றி நாம் அறிய அறிய நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையும் அவர் மேல் பெருகும். இந்த இயேசுவை போல, இந்த தேவனை போல அன்புள்ளவர் இந்த பூமியிலே நாம் யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவ்வளவு நம்மேல் அன்பு காட்டுகிறார். வாசிக்கலாம் 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறியுங்கள். அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா பல நேரங்களில் மனிதர்கள் இப்படி சொல்லுகிறது உண்டு. சில தீமைகள் உண்டாகும் பொழுது, சில வாழ்க்கையில் சில எதிர் வேதனையான காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஏன் தான் கடவுள் எனக்கு இப்படி என்னை இப்படி சோதிக்கிறானோ, ஏன் கடவுள் இப்படி என்னை தண்டிக்கிறானோ என்று சொல்வார்கள். உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் பொல்லாங்கினால் சிச்சிக்கிறவர் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை திருத்தும்படியாக சில சிச்சைகள் தருவாரே தவிர மற்ற பொல்லாங்குகளினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று சொன்னால் அவர் அன்புள்ளவர். ஆமென், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನು ಕೊಟ್ಟನು. ದೇವರು ತಮ್ಮ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಂಬುವವರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ಆತನು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார்? அன்பை நாமளாம் எப்படி வெளிப்படுத்தும்? நாமளாம் எப்படி அன்பை வெளிப்படுத்தும்? நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன குழந்தைகளுக்கு அன்பு காட்டுறோம்னாக்கா அந்த குழந்தைகளை நாம் தூக்கி முத்தமிடுவோம். இன்னும் கொஞ்சம் சிலரை அன்பு காட்டுறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரியமான ஒன்றை நாம் பொருட்களை வாங்கி கொடுப்போம். இன்பம் அன்பு காட்டுகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வோம். சிலர் வாங்கி கொடுப்போம், அவர்களுக்கு என்ன பிரியம் என்று சொல்லி நாம் செய்வோம். இதுதான் அன்பினுடைய அளவு. ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்ததினால் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. அதைத்தான் இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்தார். என்னுடைய அன்பு தன்னிகரற்றது, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக என்னுடைய அன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ளவராய் நான் இருக்கிறேன், என் ஜீவனையும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். 1 யோவான் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடியினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, நாம் ஏன் மற்றவர்களை நேசிக்கிறோம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காய் நாம் சில நம்முடைய பலனை இன்னைக்கு நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் சரீர பிரகாரமாக சாகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்ல. ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால என்ன தெரியுமா, நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய ஜபத்தின் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் துன்பத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நாமும் அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஏதாவது நம்மால் இயன்றதை செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் நமக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து
அன்பை அவர் எப்பேற்பட்ட அன்பு, தேவனுடைய அன்பு என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே 1 யோவான் 4, 9, 10. ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಾವು ಆತನ ಮೂಲಕ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟಿರುವುದರಲ್ಲಿಯೇ ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಯಿತು. ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಯಿತು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಪ್ರೀತಿ ಎಂಥದ್ದು? ಈಗ ದೇವರ ಪ್ರೀತಿ ಎಂಥದ್ದು? ದೇವರ ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನೇ ಮಾನವ ರೂಪತಾಳಿ, ದೇವರು ಮಾನವ ರೂಪತಾಳಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ತನ್ನನ್ನೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದಾಗ ಆತನ ಪ್ರೀತಿ ವ್ಯಕ್ತವಾಯಿತು. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದಂತ ದೇವರು ನಾವು ಎಲ್ಲಿ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? எத்தனையோ நன்மைகளை செய்தார். இன்னைக்கு பாருங்க, சில நன்மைகளை எல்லாம் நம்ம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் அவருடைய அன்பினால் அவர் செய்கிறார் என்று நாம் அறிவோம். ஆனால் அது மாத்திரமல்ல அன்பின் உச்சம். அன்பின் உச்சம் என்ன? உயரையே கொடுத்திருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதற்கு தேவையான நன்மைகளை அவர் நிச்சயமாய் அருளுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவர் அன்பாயிருந்து அன்பு காட்டினது மாத்திரமல்ல, அந்த அன்பை அவரை அறிகிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அவர் ஊற்றி விடுகிறார். அல்லேலூயா. அவரோடு உலாவ அவருடைய அன்பினால் நாம் நிறையப்படுகிறோம். பாருங்க, இப்ப அன்னை தெரேசா என்று புகழ்ந்து நாம் பேசப்படுகிறோம். எப்படிங்க அந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் ஒரு வியாதியஸ்தர்களை கண்டு உருக்கத்தோடு அவர்களை விசாரித்து அவர்களை பராமரிக்கக்கூடிய அவ்வளவு அன்பு எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவருடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவுகிறோம், மற்றவர்களோடு கூட நாம் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எதனால் உண்டானது? இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் அன்பு காட்டினார், அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நம்முடைய இருதயங்களிலும் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் அன்பு இருக்கிறதுனால தான் நாம் இங்கெல்லாம் கூடி வந்திருக்கிறோம். ரோமர் 8:31. ಸಾಕು. ಮಗನನ್ನು ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನಲ್ಲ, ಸಮಸ್ತವನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸದೆ ಇರುವನೇ. ஆமென், அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான பலன், உங்களுக்கு தேவையான விடுதலை, உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான செல்வம், நீங்கள் இந்த பூமியிலே வெற்றியாய் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அனுகூலங்களையும் அவர் நிச்சயம் தருவார் என்று வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவன் அவ்வளவு அன்பு, உயிர் கொடுத்த அன்புக்கு ஈடாக நாம் வேற எதையும் நாம் அறிய முடியாது. அவ்வளவு ஆழமான அன்பு கர்த்தருடைய அன்பு. அவர் இந்த கிருபை உள்ளவர் மாத்திரம் அல்ல, இந்த கிருபை உள்ள தேவன் அவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை விளக்குகிறதற்கு நமக்கு வார்த்தைகள் போதாது. அவ்வளவு அன்புள்ளவர். இந்த கிருபையுள்ள தேவனிடத்தில், இந்த அன்புள்ள தேவனிடத்தில் நாம் இரக்கம் பெற்றதனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையுள்ள தேவன் நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். சரியா? அவர் விரும்புறது சரியா? ஹல்லேலூயா. இப்ப தேவன் விரும்புகிறது சரியா? நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறாராம். பாருங்க, அவர் கிருபை காட்டுகிறார். தகுதியில்லாத நமக்கு தேவன் தயவு காட்டினார். அது மாத்திரமல்ல, அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அன்பு காட்டுகிறார்.
வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், அவரிடத்தில் கிருபை பெற்ற நம்மிடத்தில் என்ன ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறாரு, என்ன நீ நேசிப்பாயா, என்னில் அன்பு கூற வேண்டும். இதுல மாத்திரம் அவரு எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சாக்கு போக்குக்கோ இல்லை ஏதாவது பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவரே இல்லை. நம்முடைய தேவன் இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவர் இல்லை. உலகத்தில் பாருங்க, எந்த ஒரு மனைவியும் தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல இருக்கட்டும், என்னை திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனைவி மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னாக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவன் எனக்கு தான் சொந்தம், அதே மாதிரி கணவனும் மனைவி எனக்கு தான் சொந்தம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அன்பு, அவர் அன்பினால் பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை விட அதிகமாய் தேவன் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்மிடத்தில், அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் என்னை மாத்திரம் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் மோயின்ஸ் லாசர்ஸ் ஒரு தடவை சொன்னாங்க, நாம் ஆராதிக்கிற அந்த ஏசப்பாவை போல சுயநலவாதி யாருமே இல்லை அப்படின்னு. என்னடா சுயநலவாதி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, என்ன சுயநலவாதியா, என்னை தவிர யாரையும் அன்பு கூறக்கூடாது, என்னை தவிர யாரையும் அன்பு கூறக்கூடாது. அன்பே கூறக்கூடாதுன்னு முதலாவது எல்லாம் சொல்ல, முதலாவது வாசிக்கலாம். உபாகமம் 5:6-21 வரலும் வாசித்திருங்க. நன்றா வாசிங்க சத்தமா, எல்லாரும் கவர்மெண்ட் கேளுங்க. வேத புஸ்தகம் இருக்கிற அத்தனை பேரும் இந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 5:6-21. உன்னை அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தனாயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இலை பாருவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இலை பார வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யார் ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். தேவனுடைய கட்டளை என்று சொல்லி இதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, இந்த கிருபை பெற்று கொண்டதுனால இந்த கட்டளைகள் எல்லாம்
மறந்து விடுகிறது போல எண்ணுகிறார்கள், இல்லை வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். பழைய ஏற்பாட்டில் கட்டளையை கொடுத்தார், புதிய ஏற்பாட்டில் கிருபையால் நாம் வாழ்கிறோம் என்றல்ல. பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய கிருபையினால் அவர் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொன்னால் நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. அப்ப கிருபை அன்றும் காட்டினார், இன்றும் காட்டுகிறார். ஆனால் எப்படி ஆபிரகாம் காலத்தில் கர்த்தர் இருந்தது போல இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறாரோ அப்படியே அவருடைய கட்டளைகளும் அவருடைய நியாயப்பிரமாணங்களும் மாறாததாய் இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த வாசித்த இந்த 10 கட்டளைகளிலே அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை தவிர. அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 6:5, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தையை இயேசு பூமியிலே 4000 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனாய் அவதரித்த பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அதுல மாத்திரம் அவர் எந்த ஒரு காம்ப்ரமைஷன் பண்ணி கொள்ளுகிறவர் அல்ல. பரவாயில்லப்பா, நீ என்னையும் கொஞ்சம் கும்பிட்டுக்கா, உனக்கு தெரிஞ்ச மத்த உனக்கு ஏதாவது வேற நம்பிக்கை இருந்துச்சு அதையும் கொஞ்சம் கும்பிட்டுக்கா. நோ, நான் ஒருவரே தேவன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே தேவன். அல்லேலூயா. இதுல எந்த விதமான, ஏன்னா நான் ஒருவரே தேவன் என்பதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆணித்தரமான, அசைக்க முடியாத, மறுக்க முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆமென். அதில் சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அற்புதம் விடுங்க, எங்கனால நடக்குது. பேய் ஓட்டணும்னாக்கா வேற இடத்துல போய் கூட நீங்க பேய் ஓட்டிக்கலாம். ஓகே. வியாதி குணமாக்கணும்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு போய் கூட குணமாக்கிக்கலாம். இல்ல சில இந்த உலகத்தில் மந்திர மாயங்கள், சில ஏவுதல்கள், சில தீய சக்தியின் வல்லமையினால் சில சுகமாக்கும், குணமாக்கும், சில நன்மைகளை செய்யும் தீய சக்தியின் ஆற்றல் உள்ள மனிதர்களும் ஆற்றல் உள்ள இடங்களும் உண்டு. அப்படி இடத்தில் கூட சில நன்மைகளை, சரீர பிரகாரமான சில நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவை தவிர ஒருவர் இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தவிர பாவம் மன்னிக்க ஒன்றுமில்லை. ஆகவே தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமையுடையதாயிருக்கிற நான் ஒருவரே தேவன். உலகத்தில் சொல்லலாங்க எத்தனையோ தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய கலாச்சாரத்தினாலும் அவங்களுடைய நம்பிக்கையினாலும் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் எத்தனை தெய்வங்களை நம்பினாலும் பாவ பரிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுனாலே, நம்மை நித்தியத்துக்கு சொந்தமாக்குகிறதுனாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் ஒருவரே தேவன். அல்லேலூயா. நான் ஒருவரே தேவன். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 22:35-40 வாசித்து பாருங்க. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எல்லாம் இதுல இன்வால்வ் இருக்குது. தேவனுடைய நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய நியாய பிரமாணம், தேவனுடைய எல்லா விதமான ஆலோசனைகளும் எதில் அடங்கி இருக்கிறது? முதலாவது தேவன். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவன், முதலாவது தேவன், முதலாவது தேவன். அவர் ஒருவருக்கு தான் நம்முடைய அன்பு. அவர் ஒருவருக்கு தான் நம்முடைய அன்பு. மார்க் 12:29-31. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்.
பழைய ஏற்பட்ட யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே, யூதர்கள்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த நாட்கள்ல இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் அதுக்கு பின்னாடி வாழ்ந்ததான யூதர்கள் மத்தியிலும் கூட அடிக்கடி அவங்க எங்கு போனாலும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏன் அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க தெரியுமா? யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்டது என்னத்துக்கு தெரியுமா? சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்டது எதற்கு என்று சொன்னால், அவங்க எங்கு போனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிறைப்பிடிச்சு கொண்டு போறாங்க. அங்க போய் ஒரு ராஜா சொல்றான், இல்லப்பா இதெல்லாம் நீ வணங்கணும். இல்ல தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தானியேல் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எங்கு போனாலும் இந்த மக்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கும் எனக்கு இருக்கிற துன்பம் என்ன? நாளோடு நடுவா எல்லாம் கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாக்க யாரும் ஒண்ணும் செய்யறதில்ல, எதையும் பேசுறதில்ல, எதையும் திட்டுறதில்ல, துன்பப்படுத்துறதில்ல. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க. அது என்ன? அப்ப வேற எதெல்லாம் சாமி இல்லையா? அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேற என்ன அப்படி ஸ்பெஷலா செய்யறாரு? நான் ஸ்பெஷலா செய்யறத மற்ற எல்லா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் கூட ஒருவேளை இங்கு நடக்கிறதெல்லாம் கூட உலகத்தில் நடக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நடக்கவே முடியாது. அதைத்தான் முன்பு நான் சொன்னேன். பாவ மன்னிப்பு, இறுதிய சுத்திகரிப்பு, நித்திய ஜீவன். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால். அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவன் நான் இல்லாமல், என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய கிருபை இல்லாமல் ஒருவேளை இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய சுயபலத்தால், சக்தியால், திறமையால், நான் கொடுத்துக்கிற சில தாளந்துகளை பயன்படுத்தி என்னை அறியாமல் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், செல்வந்தனாய் வாழ முடியும், ஒரு பெரிய மனுஷனாய் வாழ முடியும். ஆனால் அவனுடைய ஆத்துமா என்னுடைய கிருபை இல்லாமல், என்னுடைய ரத்தம் இல்லாமல் மீட்கப்பட முடியாது. அதான் சொல்லுகிறான், என்னுடைய கிருபையும் ரத்தமும் இல்லாமல் ஆத்துமா மீட்படைய முடியாது. உலகத்தில் மற்ற எத்தனையோ நம்பிக்கைகளை வைத்து உலகத்தில் செல்வந்தனாய், சிறப்பானவனாய், நல்லவனாய், ஆரோக்கியமானவனாய் கூட வாழ்ந்து விடலாம். தேவ கிருபையும் தேவ ரத்தமும் நம்மை பரிசுத்தமாக்குகிறதற்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 10:27-28. அவன் பிரத்யுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, அநேகருக்கு எப்படி சொல்றான், நிதானமாய் இந்த பிரயுத்தம் சொல்றான். இந்த மனுஷன் தேவனிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறான், திருப்பி அவனே பதில் சொல்றான். அவன் சொல்றான், ஆண்டவரை தான் முதலாவது நேசிக்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கணும், அதான் அப்படித்தான் எழுதி இருக்குது நியாயப்பிரமாணத்துல அப்படின்னு சொல்றான். அப்ப ஏன் சொல்றா, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே செய், அப்படியே செய். இங்கதான் கஷ்டம். அப்படியே செய்கிறதுக்கு அநேகர் முயற்சிக்கிறாங்க, ஆனா முடியறதில்ல. என்ன எங்கிட்ட அநேகர் சொல்லுவாங்க, என்னங்க இங்க வந்தா அது செய்யக்கூடாதா? நான் சொல்லல, நான் எதையும் உங்களுக்கு சொல்ல விரும்பல, ஆனா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தராகிய தேவன் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. நான் மற்ற எதையும் குற்றப்படுத்த விரும்பல, யாரையும் காயப்படுத்த விரும்பல. ஆனால் நான் அறிந்தபடி, நான் விசுவாசித்தபடி, நான் அனுபவித்தபடி நான் சொல்லுகிறேன், எங்கள் தேவனாகிய இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன், வழியும் சத்தியும் நானே, ஜீவனும் நானே என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நானும் ஏதோ உருவாக்கி வந்து சொல்லவில்லை, அவர் எழுதி என் கையில் கொடுத்திருக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் அவரில் நான் அன்பு கூறுகிறேன். இதை பழைய ஏற்பாட்டில் இருந்தான ஒரு பரிசுத்தவான் கண்டுகொண்டான். சங்கீதம் 18:1-3. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்.
கண்டுட்டான் பாருங்க. இவர் தான் நம்மளை அன்பு கூறுகிறவர், இவர் தான் நம்மை அன்பு கூறுகிறவர். ஆகவே இவரில் நாம் அன்பு கூறுவோம்னு சொல்லி கண்டுகிட்டு அவரை நேசிக்கிறான். அவரை நேசித்து என்ன சொல்றான்? கண்மலை, கோட்டை, இரட்சகர், நம்பி இருக்கிறவர், துருகம், கேடகம், ரட்சணி கொம்பு, உயர்ந்து அடைக்கலாம், எல்லாமே அவர் தாங்க. அல்லேலூயா. வேறத்துக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார், உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் வீட்டிலே உங்களுடைய தாயோ இல்ல மனைவியோ தேவையான அனைத்து ஆகாரங்களையும் உணவுகளையும் சமைத்து உங்களுக்கு வயிறார உங்களோட கோப்பையிலே போட்டு வைத்த பிற்பாடு அதை நீங்கள் சாப்பிட்டு விடுகிறீர்கள். வயிறார சாப்பிட்டு விட்டு அந்த கோப்பையை தூக்கிக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் எனக்கு கொஞ்சம் பிச்சு போடுங்க, கொஞ்சம் சோறு போடுங்கன்னு கேட்பீங்களா? என்ன அப்படி சொன்னார் அந்த ஊழியக்காரர். அப்படின்னா என்ன அர்த்தமா? என்ன சொல்றாரு? தேவையான அனைத்தும் இயேசுவின் இடத்தில் உண்டு. அல்லேலூயா. மற்ற இடங்களுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கோட்டை, அவர் கண்மலை, அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் யெகோவா ஈரே, சுகமாக்குகிறவர், பலப்படுத்துகிறவர், விடுதலை கொடுக்கிறவர், நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அத்தனை நன்மைகளையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர், முடிவிலே நம்மை நித்தியத்தில் கொண்டு போகிறவர். ஆமென். ஆகவே தான் இன்னும் கொஞ்சம் இங்க கொஞ்சம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க கொஞ்சம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட கொஞ்சம் அந்த எந்த இடத்துக்கும் போக தேவையில்லைங்க, எங்கேயும் போக தேவையில்லை. இருக்கிற இடத்தில் முழங்கால் படி நின்று கரங்களை விட்டு இயேசுவே நீரே என் தெய்வம், உம்மில் அன்பு கூறுவர் என்று அழைத்தால் அவர் கூப்பிடுகிற இடத்தில் அவர் இறங்கி வந்து நமக்கு சகலத்திலும் உதவி செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். ஏங்க அவர்கள் அன்பு கூறணும்? என்னங்க அவரையே தான் அன்பு கூறணுமா? மற்றவர்கள் அன்பு கூறக்கூடாது? அவர் அப்படி சொல்லல. முதலாவது என்னிடத்தில், அப்புறம் நம்முடைய குடும்பம், நம்முடைய மற்ற காரியங்களில் நாம் நேசிப்பதை அவர் ஒரு முறையாய் வைத்திருக்கிறார். ஏன் அன்பு கூற வேண்டுமா தெரியுமா? அவர் அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்னு சொல்றாருங்க. சும்மா வந்து என்ன அன்பு கூறுன்னு சொல்லி அவர் சும்மா ஒரு கட்டளை போட்டு நம்மளை பயமுறுத்த கிடையாது. அங்க போனா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். அவர் அதெல்லாம் சொல்றவர் இல்லைங்க. அவர் தெளிவா சொல்றார். ரோமர் 8:28 வாசித்து பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு நடப்பதற்காகவே அவரை அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லதா கெட்டதா இது? பாருங்க, அவரு நம்மளை அன்பு கூறுங்க, என்ன முதலாவது அன்பு கூறுங்கன்னு எதுக்கு சொல்றாரு தெரியுமா? ஏதோ நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வைக்க, பயமுறுத்தி வைக்கிற கடவுள் அல்ல. எதற்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன முதலாவது அன்பு கூறுங்க. ஷார்ட்டா சொல்லிடலாம். நீங்க நல்லா இருக்கணும்னாக்கா முதலாவது என்னிடத்தில் அன்பு கூறுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்குமா? யார் இடத்துல? அவரிடத்தில் அன்பு கூறுங்க. அது 8:32 வாசித்து பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர்கள் அன்பு கூறுவங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? நிறைய நன்மைகளை தருவார். எல்லாம் சொல்லுங்க, நன்மைகளை எனக்கு தரும்படியாகவே அவரை நேசிக்க சொல்லுகிறார், அன்பு கூற சொல்லுகிறார். ஆமென். அடுத்து யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். எதுக்கு அவரில் அன்பு கூற சொல்றாரு தெரியுமா? அவரை நாம் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்துறாரு. யாருக்கு வெளிப்படுத்துவாரு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு இயேசு யாருன்னே தெரிய மாட்டேது. எத்தனையோ அற்புதங்களை கூட பெற்றுக்கிட்டாங்க, சுகத்தை கூட பெற்றுக்கிட்டாங்க, நன்மைகளை கூட பெற்றுக்கிட்டாங்க. ஆனா இயேசு யாருன்னு தெரியல. ஏன் தெரியுமா? இயேசு யார் ரட்சகர்னு தெரியல. இயேசுவை எப்படி ஒரு சாதாரண ஏதோ நாளோட நடுவா அப்படி நினைச்சிட்டு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இயேசுவை அன்பு கூர்ந்தால் இயேசு யார் என்று தம்மை வெளிப்படுத்துவார். ஆமென். அப்ப நீங்களும் நானும் அவர்கள் அன்பு கூறும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவரை நாம் அன்பு கூர்ந்து அவர் யார் என்று நாம் அறிந்து கொள்வோம். சங்கீதம் 34:10. பாருங்க, என்னத்துக்கு அன்பு கூற சொல்றாரு? எதுக்கு அவரை நேசிக்க சொல்றாரு? எதுக்கு அவர் பாட சொல்றாரு? எதுக்கு அவரை துதிக்க சொல்றாருனாக்கா,
சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ நேசிக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவை நேசிக்கும் பொழுது, இயேசுவில் அன்பு கூறும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டாகிறதப்பா. நன்மைகள் உண்டாகிறதுக்காகத்தான் அவரில் அன்பு கூற தேவன் நம்மை அழைக்கிறார். 1 யோவான் 5:3. நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமென். அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணுவோம்? அன்பு கூறணும். அன்பு கூறுறதுனால ஆசீர்வாதம் கிடைக்குது. அவருக்கு அன்பு கூறுறதுனா என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. பாருங்க, இயேசு பற்றி இன்னைக்கு அநேகர் அறியாதிருக்கிறதுனால தான் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு நம்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுமா? இயேசு எந்த பாரமான ஒரு சுமையையும் நம்மேல் சுமத்தவில்லை. புரியுதா உங்களுக்கு? எதையாவது உங்களுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காரா இயேசு? பாருங்க, இந்த இயேசுவை தவிர நீங்க எங்க போங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷனிடத்தில் போங்க, எதையாவது கொண்டு வர சொல்லுவான், கொஞ்சம் பாரம் சுமத்துவான். ஒரு தடவை ஒரு வயசு மலைத்து சேர்ந்தான ஒரு சகோதரர் இப்படியாய் சொன்னார். ஒரு மனிதன் அவருடைய மனைவிக்கு இருக்கிறதான சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் சென்ற பொழுது அவள் ஒன்றும் வசதியானவள் அல்ல. அப்ப அவன் ஏறக்குறைய அந்த நாட்களிலேயே 5000 ரூபாயும் ஒரு கூப்பிடுற கோழிச்சாவல்னு கேட்டான். இன்னும் நினைப்பு இருக்குது எனக்கு. எவ்வளவு ஒரு பாரம் பாருங்க. ஏசும் கிட்ட கேட்டார் ஏதாவது? ஒரே ஒருத்தர் வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு காணிக்கை பத்தி வாசிக்கும் பொழுது எல்லாம் பெதுக்கான்னு முளைச்சிங்க. ஏன்னா மாத்திர காணிக்கை கர்த்தர் கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பாரமான தோணு சுமத்தல. இதை கொண்டுட்டு வா, அதை கொண்டுட்டு வா, இப்படி செய்ய, அப்படி செய்ய, முழங்கால் நெல், வெறுங்காலில் வா, இதை பண்ணிட்டு வா, ஷேவிங் பண்ணிட்டு வா, தண்ணி மாத்துக்கிட்டு வா, இந்த துணி போட்டுக்கிட்டு வா, அந்த துணி போட்டுக்கிட்டு வா, வெள்ளை துணி போட்டுக்கிட்டு வா, இதை கழட்டிட்டு வா, அதை கழட்டிட்டு வா, அங்க அவங்களோட புழங்காத, இவங்களோட போடாத, அங்க எதையுமே சொல்லல. இருக்கிற வண்ணமாக என்னிடத்தில் வா, இருக்கிற வண்ணமாக என்னை நேசி, இருக்கிற வண்ணமாக நீ அன்பு கூறு, உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது என்ன? ஒரு யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவரின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ಎದಕ್ಕಂಗೆ ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಅನ್ಬು ಕೂರ್ನು ಇವಳು ನಾಂಗೆ ಅಡಿಚಿக்கிறோம். ಯಾಕೆ ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು, ಯೇಸುವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು, ಯೇಸುವನ್ನೇ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮೊದಲ ಸ್ಥಾನದಲ್ಲಿಟ್ಟು ಆತನು ಗಣಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಾರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? ಈ ಯೇಸುವನ್ನು ನಾವು ನಂಬುವಾಗ, ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಾಗ, ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುವಾಗ, ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸುವಾಗ ನಮ್ಮ ಜೀವನವು ಸಫಲವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, புத்திமானாய் நடந்து கொள்வாய். பாருங்க, அநேகர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னை உட்பட பல புத்தியில்லாத காரியங்களை நாம் செய்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவனை முன்பாக வைத்து, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து, தேவனை முதலாவது நேசித்து ஓடாததுனாலே அநேக புத்தியில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதற்கு அது ஏதுவாய் நடந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நேசித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரிலே அன்பு கூறும் பொழுது தீமை நன்மையாய் மாறும். நாம் புத்தியாய் நடந்து கொள்வோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். வாழுகிற பொழுது வாழ்க்கையில் நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார். நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அவரை நாம் நேசிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். என்று சொன்னால் அவரை நேசிக்கும் பொழுது நமக்கு தான் நல்லது. அல்லேலூயா. நான் உதாரணம் உலக பிரகாரமா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார், ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், ஒரு எம்பி இருக்கிறார், ஒரு பணக்காரர் ஒரு மனுஷன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காருனாக்கா அந்த ஆள் கூப்பிடுறாரு, வாங்க என்னை அன்பு கூறுங்க, நாம் ரெண்டு பேரும் நட்பு வைத்துக் கொள்வோம், நாம் ரெண்டு பேரும்
நட்பு வைத்துக் கொள்வோம், பேசி பழகுவோம், நீங்களும் நானும் நண்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய மனுஷன் அழைத்தால், இல்லைங்க பெரிய மனுஷனோடலாம் எனக்கு உறவு வேண்டாம், நான் சின்ன பசங்களோட இருந்துக்கிறேன், நான் இந்த ஏழை எளியவர்களோடய நான் உறவு வச்சுட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? கூப்பிட்டா போதும், எம்எல்ஏ ஃபோன் பண்ணி எங்க வீட்டு விருந்துக்கு வாங்கன்னா போவீங்களா, போக மாட்டீங்களா? ஒரே ஒருத்தர் சத்தமே இல்லை. கண்டிப்பா போயிடும். ஏன் தெரியுமா? அப்ப பெரிய மனிதரோடு உறவு வைத்துக் கொள்கிறதற்கு, அவர்களை நேசிப்பதற்கு, அவர்களை ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் ஆசை. ஆனா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய மனிதர்களை காட்டிலும், எல்லா பலவான்களை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஆமென். அவரோடு உறவு வைத்துக் கொள்வோம், அவர்கள் அன்பு கூறுவோம். அவரே எதிர்பார்க்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாதவர். அவரை நேசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மைகளை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13-17 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். பாருங்க, இதை நான் அதிகமாய் நான் விளக்க விரும்பல. இதில் இருக்கிற சத்தியத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். நன்றாய் கவனிங்க. இயேசு என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். அன்றைக்கு பேதுரு கிட்ட கேட்டாரு. ஏன் தெரியுமா? முழு மனுக்குலத்துக்கும் முழு மனுக்குலத்தின் சார்பாக பேதுரு அங்க நிற்கிறான். அப்ப பேதுருவை அன்று கேட்டு என்ன சொல்லுகிறார்? என்னை நேசிக்கிறாயா? சரி, அது கூட இருக்கட்டும். என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கறதுக்கு முன்னாடி, அதுதாங்க என் உள்ளத்தை உடைக்குது. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்னை கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை வருதுங்க. 15வது அதிகாரம் யோவான் 21:15 முதல் வரி சொல்லுங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கூடியிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க என் தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க கிருபை பெற்றவர்களே, என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்த பிறகுதான் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்த பிறகுதான், உங்களுக்கு போஜனம் கொடுத்த பிறகுதான், உங்க தேவைகளை சந்தித்த பிறகுதான், உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுத்த பிறகுதான், உங்க வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுத்த பிறகுதான், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொடுத்த பிறகுதான், உங்க வாழ்க்கையில் இருந்த துன்பத்தை நீக்கின பிறகுதான், உங்க குறைவை நீக்கின பிறகுதான், உங்க வியாதியை நீக்கின பிறகுதான். பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் என்ன நேசிக்கிறியா, என்ன அன்பு கூறுறியா, என்ன ஆராதிக்கிறதுக்கு வரையா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு. கேட்கறதும் இல்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தா, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? முதலாவது, உனக்கு போஜனம் கொடுத்து விட்டேன், உனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து விட்டேன். போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, உங்களுக்கு தேவை கிடைச்சிருக்குதாங்க? விடுதலை கிடைச்சிருக்குதா? சுகம் உண்டாயிருக்குதா? அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட கிருபை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அவர் சும்மா கேட்கலீங்க. சும்மா என்னை வந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் போய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல. முதலாவது அவரிடத்தில் ஏதோ ஒரு தேவைக்காய் நாம் வருகிறோம். அந்த தேவையை சந்திக்கிறாரா? உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருந்தா அவரை நேசிக்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவர்கள். அது நீங்கள் நேசிப்பதற்கு, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்பதற்கு அவருக்கு தகுதி உண்டு என்று சொல்ல உங்களுக்கு செய்திருக்கிறாரே. யாராவது நம்மளுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு என்னை நேசிங்க அப்படின்னு கேட்டாக்கா நேசித்தான் ஆகணும். அப்ப இயேசு அதான் சொல்றாரு, போஜனம் பண்ணின பின்பு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பல நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட நன்மைகளை தொடர்ந்தும் செய்ய போகிறார். ஆனால் ஒன்றை கேட்கிறார், என்னை முதலாவது என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா.
உன்னத பாட்டு 6:3 ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் என் நேசருடையவள். என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவள். என் நேசர் என்னுடையவர். அப்படி அவர் சொல்லும்படியாக விரும்புகிறார். அவரை முழு மனதோடு முதலாவது நாம் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் எனக்கு தருவது நிச்சயம். தேவன் தெரிந்து கொண்ட என் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே எனக்காக மரித்தவர். அவரே எனக்காக எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அவர் நிமித்தம் என் நேரமும் துன்பப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் என்ன துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் எனக்கு இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே. எல்லா கரங்களை வைத்து நன்றி சொல்லுவீங்களா? நன்றி அப்பா, உம்மை நான் நேசிக்கிற அந்த நேசத்திலிருந்து இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது. பணமும் பொருளும் சொத்தோ சுகமோ என்னை பிரிக்க முடியாது என்பதை நான் உறுதியாய் கூறுகிறேன். பிசாசு பிரிக்க முடியாது. உம்மை அன்பு கூறுகிறோம். உம்முடைய கிருபை பெற்ற நாங்கள் உம்முடைய அன்பு கூறுகிறோம். உம்முடைய நன்மை பெற்ற நாங்கள் உம்முடைய அன்பு கூறுகிறோம். தொடர்ந்து அன்பு கூறுவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இருப்பதுவோ ஒரு வாழ்வே. உம்மை அன்பு கூர்ந்து வாழ்ந்து விடுவோம். உம்மை நேசித்து வாழ்வோம். நீர் எங்களுக்காக தொடர்ந்து நன்மைகளை செய்வீர். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, நன்மைகளுக்காய் நன்றி. நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அனுகூலங்களுக்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உம் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அருளுகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.